ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். நமக்கு அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடியவர் ஸ்ரீ ராமச்சந்திரன். சீதையும் ராமனுமாக ஜகத்தையே காக்கிறார்கள், அனைவருக்கும் அருள் புரிகிறார்கள். இன்று நாம் முக்கியமான ஒரு தலத்தை அடைந்துள்ளோம். மிக பழமையான தலம், வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலம். தஞ்சாவூருக்கு அருகிலே ஐயம்பேட்டையில் உள்ள பிரசன்ன கோதண்டராம சுவாமி ஆலயம். சிறு வடிவத்தோடே புன்சிரிப்போட ராமச்சந்திரன் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் ஆஞ்சநேயரோடும் அற்புதமாக எழுந்துருளி இருக்கிறார். ஊர் பழமை வாய்ந்த ஊர். இன்று நிறைய கூட்டமுமாய் மக்கள் படையோடே பக்தர்கள் நிரம்ப இருக்கக்கூடிய ஊர். ஆனால் வரலாற்றில் பின்னோக்கி சென்றோமானால் நாயக்க மன்னர்களாலே எழுப்பப்பட்டு வளர்க்கப்பட்டு சுமார் 550 ஆண்டுகளாக வீறுகொண்டு விளங்குகிற திருக்கோயில் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களாலே புகழ் பெற்று. நாயக்க மன்னர்களில் ஒருவர் கோவிந்த தீட்சிதர் என்னும் மந்திரியை அழைத்து வந்தார். கோவிந்த தீட்சிதர் ஐயன் என்னும் சிறப்பு பெயர் பெற்றிருந்தாராம். அவர் 4 நாயக்க மன்னர்களுக்கு மந்திரியாக இருந்து நாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டு போனபடியால் ஐயன் என்கிற பெயர் ஏற்பட்டிருக்கலாம். அவருக்கு மரியாதை கொடுக்க வேணும், அவருடைய பெருமையை ஊரார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தஞ்சாவூரில் ஆகட்டும் அல்லது அருகில் இருக்கும் இவ்வூராகட்டும் அந்த கோவிந்த தீட்சிதரின் பெயராலேயே ஐயம்பேட்டை என்று வழங்கப்படுகிறது. ஐயன்பேட்டையில் ஐயனா இந்த கோயிலை நிறுவினார்? அப்படி அல்ல. அதற்கு முன்னால் நீண்ட நெடுங்காலத்து சரித்திரம் உள்ளது. நாயக்க மன்னர்கள் தஞ்சாவூரில் ஆண்டு வந்த போது எத்தனையோ திருப்பணிகள் செய்தார்கள். அவர்களுக்கு முன்னால் இங்கே சத்ரபதி சிவாஜியினுடைய சித்தியின் மகனார் ஆண்டு வந்த காலம். சிவாஜியினுடைய மனைவியார் படையெடுப்பும் போது துன்பத்துக்கு ஆளாகி மராட்டியத்தில் சதாரா என்னும் இடத்தில் இருக்க முடியாமல் தன் மகனான ராஜாராமனை அழைத்து கொண்டு செஞ்சிப்புக்கம் வந்தார். அப்போது செஞ்சியும் விழுந்தது. இனி அங்கும் அடைக்கலம் போக முடியாது என்பதற்காக தஞ்சாவூரை எக்கோஜி என்பவர் ஆண்டு வந்தார். அவரே சிவாஜியின் உறவினர். எக்கோஜியினிடம் வந்து நமக்கிங்கு தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று சிவாஜியின் மனைவியும் மகனும் வேண்டினார்கள். இவர்களை தஞ்சாவூரிலேயே இருக்க சொன்னால் ஆபத்து வரலாம் என்று நினைத்த எக்கோஜி மன்னர் அருகிலுள்ள ஐயம்பேட்டையில் அவர்களை தங்க வைத்தார். இவ்வூருக்கு முன்னால் ராமச்சந்திரபுரம் என்கிற பெயர் உண்டு. ஏடுகளில் பார்த்தால் ராமசூரியபுரம் என்கிற பெயர் உள்ளது. அதையும் காட்டிலும் ராமசொய்ராபுரம் என்கிற பெயர் ஏற்பட்டது. சொய்ராபாய் என்பதுதான் மனைவியின் பெயர். அவர் இங்கு இருக்கும்போது இந்த திருக்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் சற்று தொலைவில் அருகிலே இருக்கும்
வீட்டில் தான் தங்கியிருந்தாராம். இன்றும் அந்த வீட்டை பற்றி ஊரார் நினைவு கொள்கிறார்கள். சொய்ரா பாய் அவர்கள் இங்கு வந்தபோது நாயக்க மன்னர்கள் மற்றும் உண்டான பெரியோர்கள் எல்லாருக்குமே ராமச்சந்திரன் தான் ஆராத்திய தேவதை. ஆகவே ராமனுக்கு ஒரு திருக்கோயில் எழுப்ப வேண்டும் என்று அவள் ஆசை கொண்டாள். அப்போது இந்த திருக்கோயில் எழுப்பப்பட்டது. பிரசன்ன கோதண்டராம சுவாமியாய் அந்த பெருமாட்டியாலே எழுப்பப்பட்டவன் இவ்வெம்பெருமான். அவளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த கோயிலுக்குள்ளேயே சொய்ராபாயினுடைய விக்கிரகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இன்றும் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எங்கோ மராட்டியத்திலிருந்து வந்து அடைக்கலம் தேடி தஞ்சாவூர் மன்னனை அணுகி அவர் ஐயம்பேட்டையில் இருக்கச் செய்ய, இங்கிருக்கும்போது ஒரு நல்ல காரியம் பண்ண வேணும் என்பதற்காகவே இந்த அம்மையார் இந்த அழகான திருக்கோயிலை எழுப்பியுள்ளார். கோயிலின் வாசலில் சுற்றுப்புறத்தை பிராகாரத்தை சேவித்துக் கொள்ளுகிறோம். அவருடைய விக்கிரகத்துக்கும் வணக்கத்தை செலுத்தி நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம். இனி பால ஆஞ்சநேயர், ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆகியோரையெல்லாம் சேவித்துக் கொண்டு மேற்கொண்டு கோதண்டராமனை, அதுவும் பிரசன்ன கோதண்டராமரை சேவிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக அயோத்தியா காண்டத்தில் 61வது சர்க்கத்தில் நாம் இப்போது உள்ளோம். தசரதன் சுமந்தரனுடைய வார்த்தைகளையும் செய்திகளையும் கேட்டான், பரிதவித்தான். லக்ஷ்மணன் தசரதனுக்கு செய்தி அனுப்பினான். அகந்தாவன் மகாராஜே பிதிருத்வம் நோபலக்ஷயே, தசரதனை தந்தையாக மதிக்கவில்லை என்று சொல். எனக்கினி தந்தையோ தாயோ அண்ணனோ அனைத்து உறவுமோ ராமன்தான். ராமன் இருக்குமிடம் நாடாக இருக்கும். இனி நாடே காடாகி போகும். அயோத்தியை துறந்தேன், தந்தையை துறந்தேன், தாயை துறந்தேன். லக்ஷ்மணனுடைய இந்த செய்தி கேட்டான். ஓர் பக்கத்தில் மகிழ்ச்சி, மற்றொரு பக்கத்தில் துன்பம். இரண்டுக்குமிடையே அடப்பட்ட தசரதன் மயக்கம் உருகிறான். அப்போது கௌசல்யா தேவி மிகவும் துயரப்பட்டு, தசரதா, நீ செய்த ஒரு தீய செயலால் எத்தனை அனர்த்தம் ஏற்பட்டு விட்டது பார்த்தாயா? நாடே பரிதவிக்கிறது. மந்திரிகளெல்லாம் திகைத்து போய் நிற்கிறார்கள். நீயும் உயிருக்கு தவிக்கிறாய். கடைசியில் ஒரு முடிவை ஒழுங்காக எடுத்திருந்தால் இந்த எந்த ஆபத்தும் வந்திருக்காது. இது நம் வாழ்க்கைக்கு கொடுக்கும் சம்மட்டி அடி. சில தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு அதிலிருந்து வெளியே வரமாட்டாமல் நாம் எல்லாம் எவ்வளவு தவிக்கிறோம். இது நமக்கு மட்டுமல்ல, அப்பேற்பட்ட தசரதனுக்கே இந்த கதிதான். ஆகவே பெரியோர்கள் சொற்படி கேட்க வேண்டும். சாஸ்திரம் என்ன எழுதி வைத்திருக்கிறதோ அதை மீறி நடக்கக்கூடாது. நம் இஷ்டத்துக்கு காமத்துக்கும் கோபத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. கைகையினிடத்திலே தேவையற்ற அன்பு, மனைவியினிடத்தில் அன்பு வேண்டும், மகனிடத்தில் அன்பு வேண்டும். ஆனால் சொல்லப்பட்ட சாத்திரத்துக்கு விரோதமாக அவர்கள் சென்றால் அப்பவும் பிள்ளை பாசம், மனைவி பாசம், கணவன் பாசம்னு சொன்னால் அனைவரும் சேர்ந்து துன்பம் அனுபவிக்க நேரிடும். அப்போதே திருத்தி விட்டால் எல்லாரும் தப்பிக்கலாம். ஓடம் தவறான பாதையில் போகிறது, நிறுத்து, குதிப்போம், தப்பிப்போம் என்று சொல்ல வேண்டும். ஓடத்தில் எனக்கு வேண்டியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். என் பிள்ளை ஓடம் இந்த திசையில் போனால்தான் சரி என்கிறான். அவனை மீறி பேசக்கூடாது. ஆக பிள்ளை பாசத்தால் ஓடம் போற தப்பான வழியிலேயே போகட்டும் என்று சொன்னால் அனைவரும் சேர்ந்து மாண்டு போக வேண்டியதுதான். ஆக அந்த சமயத்தில் சொல்லி திருத்த வேண்டும் அல்லவா? திருத்துவதற்கு தவறிவிட்டான் தசரதன். இதே போலத்தான் மகாபாரதத்தில் திருதராஷ்டிரனும் தவறினான். துரியோதனனை பண்றது தப்புன்னு சொல்லி திருத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு நல்லது பண்றதா நினைத்து கொண்டு தீயது பண்ணிவிட்டான். நம்ம மகன் போன வழி நல்ல வழியா இருந்தால் நம்மளும் ஆமோதிக்கலாம். ஆனா வழி சரியில்லை என்றால் தடுத்துத்தான் தீர வேண்டும், மாத்தித்தான் தீர வேண்டும். அப்ப போய் பிள்ளை பாசம், கனிவு, அன்பு என்கிற எதையோ பேசி சாக்கு சொல்லக்கூடாது. அது தெரியாத தசரதன் தவிக்கிறான். கௌசல்யை கூறுகிறாள், வனங்கதே தர்மரதே ராமே ரமயதாம் வரே கௌசல்யார் உததி சார்த்தா பர்த்தாரமிதம் அப்ரவீது. தன் கணவன் தசரதனை பார்த்து கௌசல்யை புலம்பி இப்படி பேசுகிறாள். கதம் நரவர சிரேஷ்ட புத்திரௌதௌ சக சீதையா துக்கிதௌ சுகசம்பிருத்தௌ கதம் துக்கம் சகிஷ்யதா.
என் பிள்ளையும் என் மருமகளும் என்னென்ன துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறார்களோ தெரியவில்லை. அவள் 4 துன்பங்களை எடுத்துரைக்கிறாள். அவனுக்கு எங்கு படுத்து பழக்கம், இப்போது எங்கு படுக்கிறான்? அவனுக்கு என்ன உணவு வனைகளை உண்டு பழக்கம், இப்போது என்ன உண்ணுகிறான்? அவனுக்கு என்ன கச்சேரிகளை கேட்டு பழக்கம், இப்போது என்ன கேட்கிறான் என்று ஒன்றொன்றாக பெரிய உயர்ந்த கச்சேரி, நாட்டிய கச்சேரி, வாத்திய கச்சேரி கேட்டு ராமனுக்கு பழக்கம். இன்று எந்த சிங்கம் கர்ஜிக்குமோ, எந்த புலி உருமுமோ, எந்த யானை பிளிருமோ என்கிற பயத்தோடையே உறங்க வேண்டும். நல்ல சமைக்கப்பட்ட உணவை 100கணக்கான சமையல்காரர்கள் சமைத்து உண்டு ராமனுக்கு பழக்கம். ஆனால் இன்று சமைக்கவே முடியாது. மரம் கொடுக்கும் காய், கனி, வேர்கள் இதை உண்டுதான் வாழ வேண்டும். உயர்ந்த பட்டு கட்டில், வெள்ளிக்கட்டில், தந்தக்கட்டிலில் படுத்து ராமனுக்கு பழக்கம். ஆனா இப்போதோ தன் கையையே தலைக்கு அணையாக கொடுத்து கல் அணை, கல்தான் அணை, கல்தான் படுக்கை, அதில் படுத்து தூங்குகிறான். சனூனம் தருணீஷ்யாமா சுகுமாரி சுகோச்சிதா கதமுஷ்ணஞ்ச சீதஞ்ச மைதிலி விசகிஷ்யதே. ராமன் பாடு தேவலே, ஆண்மகன் நல்ல பலசாலி. ஆனால் சீதை பிறந்த இடம் என்ன, வாழ்க்கைப்பட்ட இடம் என்ன? பிறந்த இடத்தில் ஜனகர் தங்கத்தாம்பாளத்தில் வைத்து தாங்கினார். புகுந்த இடத்தில் தசரதனும் கௌசல்யம் அதை விட சொரணத்தாம்பாளமா தாம்பாளத்திலேயே தாங்கி இருப்பார்கள். அப்படி இருக்கும் சீதை போய் இந்த துன்பங்களை எல்லாம் எதற்காக பொறுத்து கொள்ள வேண்டும்? நம்முடைய மகன் ஒண்ணுமில்லை, கல்யாணமாகி 2 வருஷத்துல குழந்தை பிறந்துடுத்து, சுமாரா வளர்த்துட்டு வரும், ஒன்னும் பெரிய சொத்து பத்தும் இல்லை, பெரிய படிப்பும் இல்லை. இப்படி இருக்கார்களே ஒருத்தர், அவர்களுக்கே மகனோ மகளோ எவ்வளவு ஆசையோடு இருப்பார்கள். ஒரு துளி எது வந்தாலும் தாங்காது இல்லையா? அதே ஒரு சக்கரவர்த்தியினுடைய மகன் குணத்தால் சிறந்தவன், படிப்பால் சிறந்தவன், எல்லாத்த விட 60,000 கழித்து பிறந்த வருஷம் கழித்து பிறந்த செல்ல பிள்ளை. அப்படி இருக்கும்போது எத்தனை ஆசையும் பாசமும் இருக்கும். அதனால்தான் தாங்க மாட்டாமல் தவிக்கிறாள். யதி பஞ்சதசே வருஷே ராகவ புனரேஷ்யதி ஜஹ்யாத் ராஜ்யஞ்ச கோஷஞ்ச பரதோ நோபலக்ஷதே. தசரதா யோசித்து பாரும். 14 ஆண்டுகள் கழித்து ராமன் திரும்ப வருவான். அனுபவிக்கப்பட்ட பொருளை மிச்சம் மீதியை யாரானும் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு நுனி, புல்லினுடைய நுனி மேயப்பட்டிருந்தால் மாடு மறுபடியும் அதை மேயாது. ஏற்கனவே புலி யாரையேனும் அடித்திருந்தால் அதை மற்றொரு புலி ஒரு நாளும் உள்ளாது. ஒரு யாகம் பண்ணும் போது அதுல கொடுக்கப்பட்ட அன்னம் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டுட்டால் அது சேஷமாகும், அதை மற்றொருத்தருக்கு கொடுக்க முடியாது. ஒருத்தர் பாத்திரத்தில் தண்ணீர் குடித்தால் அந்த தண்ணீரின் மிச்சத்தையே மற்றொருத்தர் குடிக்க கூடாது. ஒருத்தர் இலையில் சாப்பிட்டு விட்டால் அதன் மிச்சத்தையே நிர்பந்தத்துக்குட்பட்டுத்தான் சாப்பிடலாம். ஆக யாரும் மிச்சதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சாமானியர்களே ஏற்றுக்க மாட்டார்கள்னா மகாவீரனான ராமன் போய் பரதன் ஆண்டு கொடுத்த மிச்சத்தை ஏற்றுக்கொள்வனா? ஒரு நாளும் ராமன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏவம் கனியசா பிராத்ரா புக்தம் ராஜ்யம் விஷாம்பதே ந பரேணாகிருதம் பக்ஷ்யம் வியாக்ரக் ராதித்துமிச்சதி நைவம் விதமசத்காரம் ராகவோ மருஷயிஷ்யதி பலவானிவ சார்தூலஹ வாலதேர் அபிமர்சனம் கதிரேகா பதிர்நார்யா த்விதீயா கதிராத்மஜா திருத்தீயா ஞாதயோ ராஜன் சதுர்த்தி நைவ வித்யதே. மன்னனே யோசித்து பாரும். ஒரு பெண்ணுக்கு முதல் கதி கணவன், அடுத்த கதி மகன், அடுத்த கதி உறவினர்கள், 4வது கதி இருக்கிறதாவே எனக்கு தெரியலை. கௌசல்ய தசரதனிடத்திலே கூறுகிறார். அப்ப முதல் கதி நீர், 2வது கதி என் மகன். முதல் கதியான நீரே 2வது கதியான என் மகனை என்னிடத்திலிருந்து பிரித்தால் நான் யாரிடத்தில் போய் புகார் செய்ய? ஆக இந்த நாடு சோபை இழந்து விட்டது, நீரும் இழந்து போனீர். ஹதந்த்வயா ராஷ்டிரமிதம் சராஜ்யம் ஹதாஸ்ம சர்வாக சக மந்திரிபிஷ. நாடு சோபை இழந்தது, மந்திரிகள் திகைத்து போனார்கள். ஹதாசபுத்ராஸ்மி ஹதாச்ச பௌராக சுதச்ச பாரியாச்ச தவ பிரகிருஷ்டவ். உன் மகனும் பிரிந்தான், இளைய மகனும் கூட போனான், அடுத்த மகனும் மகன்களும் வரப்போகிறார்கள். என்ன நடக்கும்னு தெரியாது. நாடு சந்திரனை இழந்த ஆகாசத்தை போலே தவிக்கிறது, தண்ணீரை இழந்த நதியைப் போலே துன்பப்படுகிறது. இமாம் கிரம் தாருண சப்த சம்ஹிதாம் நிஷம்ய ராமேதி முமோக துக்கிதா ததஸ்ஸ சோகம் பிரபிவேஷ பார்த்திவா ஸ்வதுஷ்கிருதம் சாபி புனஸ்ததா ஸ்மரத். தான் செய்த தீய செயலை நினைத்து நினைத்து மருகிக்கொண்டே 5வது நாள் ராத்திரியை கழிக்கப் போகிறான் தசரதன். இனி முக்கியமான கட்டம் பார்ப்போம்.